63 வாசியுங்கள். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். அன்பான சபையாரே, இந்த தேவ மனிதன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. இந்த பூமியில் ஜீவன் மிக மேலானது. உயிருக்கு மதிப்பு இல்லை, ஜீவனுக்கு ஈடு இல்லை. ஆனாலும் இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம், என் ஜீவனை காட்டிலும் நீர் தருகிற கிருபை நல்லது என்று பக்தன் சொல்லுகிறார். நமது ஜீவனை காட்டிலும், நமது வாழ்வை காட்டிலும், நமது உயிரை காட்டிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபையானது மிக நல்லது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தருகிற கிருபை, தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபை. கிருபையின் அர்த்தம் தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற தயவு. ஆங்கிலத்தில் கிரேஸ் என்றால் அன்மெரிட்டட் ஃபேவர். கிருபை தகுதியினால் வருவதல்ல, அது தானாய் வருவது. நான் ரொம்ப எளிமையாய் சொல்லுவேன், கிருபை என்பது தேவன் தருவது. நம்மால் சுதந்திரிக்க முடியாது. நமது திறமையாலோ, நமது முயற்சியாலோ, நமது கிரியையினாலோ, ஏதோ நமது காரியத்தினாலோ வருவது அல்ல. தேவன் நமக்கு கொடுப்பது கிருபை. கர்த்தர் நமக்கு தருவது கிருபை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கிருபையை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஒரு முறை நான் ஒரு சிறுவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது, பல ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு பையன் இடத்துல கிருபை என்றால் என்ன பாஸ்டர் கேட்டுட்டான். உங்ககிட்ட நான் கிருபை என்றால் தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கிற இரக்கம், கிருபை, தயவு என்று சொல்லிடுறேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. சிறு பிள்ளைக்கு எப்படி புரிய வைக்க நான் கொஞ்சம் சிந்திச்சேன். ஆண்டவரே, இந்த பையனுக்கு நான் கிருபை எப்படி சொல்ல வைக்க? ஒரு வினாடி ஆவியானவருக்கு ஒரு கிருபை தந்தார். அது ஒரு கிருபை கிடைச்சிச்சு அந்த பையனுக்கு புரிய வைக்கிறதுக்கு. அப்ப அந்த சிறு பையனை பார்த்து கேட்டேன், தம்பி, யாருக்காவது நீ ஒரு தான தர்மம் செலுத்தணும்னா நீயோ உங்க வீட்டுல எவ்வளவு கொடுப்பாங்க? யாராவது ஒருத்தங்க ஏதாவது கிட்ட கிடைக்குமான்னு கேட்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். தம்பி சொன்னா, என்ன பாஸ்டர், வீட்டுல இருக்கிறதுல எதுக்கு கம்மியா இருக்கும்? 5 ரூபா, 10 ரூபா, இல்ல ஒரு 20 ரூபா பார்த்து இருக்கிறத பார்த்து போடுவோம். என்ன இருக்கோ அதை கொடுப்போம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னான். சரிப்பா, சூப்பர், கரெக்டா சொன்னேன். நம்ம இருக்கிறதுல விலை கம்மியா இருக்கிறதா என்ன பண்ணுவோம்? தான தர்மங்கள் கொடுப்போம். நமக்கு வேண்டாம் நினைக்கிறத கொடுப்போம். நம்ம இருக்கிற விலை மதிப்பில்லாத கொடுப்போம். ஒருவேளை உங்க வீட்டுல யாரோ ஒருத்தவங்க தான தர்மம் கேட்கும் போது உங்க வீட்டுல இருக்க எல்லா பீரோனுக்கு எல்லா பொக்கிஷம், விலை உயர்ந்த பொருள், தங்கமோ வெள்ளியோ இல்ல பணங்களோ பல ரொக்கங்களோ 1000 லட்சங்களோ எடுத்து கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்டு தம்பி நீ பரிசிச்சு கேட்டான். அது எப்படி பாஸ்டர் நடக்கும்? அப்படி யாராவது கொடுப்பாங்களா? அப்படி யாராவது தருவாங்களா? அதுதான்ப்பா கிருபை. தகுதி இல்லாத நமக்கும் தேவன் தமது பரலோக ஆசீர்வாதங்களை கிருபையாய் நமக்கு தந்தார், இரக்கமாய் நமக்கு தந்தார், நம்மீது வைத்த அன்பினாலே அதை கொடுத்தார் என்று சொன்னபோது அந்த சிறு பிள்ளை புரிந்து கொண்டது. அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் நமது ஜீவனை காட்டிலும் தேவன் தருகிற கிருபையானது மிக நல்லது. அதை தேவனே தருகிறார். நம் தேவனுடைய தன்மையை என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நம் தேவனுடைய தன்மை 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வேதம் சொல்லுகிறது, நமது கர்த்தர் மிகுந்த கிருபை உள்ளவர். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். இவ்வளவுதான் சத்தமா, கர்த்தர் மிகுந்த கிருபை உள்ளவர். அல்லேலூயா. நமது ஆண்டவர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கம், உருக்கம், நீடிய சாந்தம், கிருபை உள்ள தேவன். அப்படி என்றால் நம் தேவனே கிருபை நிறைந்தவர், கிருபை தருகிறவர். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு காரியம், தேவையானது தேவ கிருபையே. எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க, தேவையானது தேவ கிருபையே. அன்பானவர்களே, நீங்களும் நானும் நீங்க உயிரோடு இருப்பதே கிருபைதான். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் கர்த்தருடைய கிருபையே. கடந்த சில நாட்களுக்கு முன்பு
ஓட்டு போடுறதுக்காக நானும் பாஸ்டமாவும் போயிருந்தோம். பாஸ்டமா சில வருடங்களுக்கு முன்பு ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க ஒர்க் பண்ண டீச்சர் ஒருவர் அங்க எங்களுக்கு முன்பாக இருந்தபோது அவங்க பாஸ்டமாட்ட சில வார்த்தைகள் பேசிக் கொண்டிருந்த போது அவங்க சொன்ன ஒரு காரியம், அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுகிற போது ஒரு சின்ன பையன் இருந்தான், ரெண்டாம் வகுப்பு படிக்கிற பையன். அவன் தண்ணீர விழுந்து மரித்து போனான். அதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த பையன் ரொம்ப சேட்டை பண்ணுவான், கீழ்ப்படியவே மாட்டானா, உடிச்சுட்டே இருப்பானா, பெற்றோர் பேச்சுக்கு அடங்க மாட்டான், டீச்சர் பேச்சுக்கு அடங்க மாட்டான், இஷ்டத்துக்கு ஓடுவான், கண்ட இடத்துல போவான். அப்படி திரிகிற அந்த பையன் பாருங்க தண்ணீரில் விழுந்து மரித்து போனான். அதற்கு முன்பாக தான் சில மாதங்களுக்கு முன்பு கணவர் மரித்து போனான். 2 பிள்ளைகளை இளைய பையன் அவன் ஓடி போய் விழுந்து மரித்து போனான். அப்ப நான் இந்த பாஸ்டமா என்ன சொல்லும்போது நான் யோசித்து பார்த்தேன். 2ஆம் வகுப்பு படிக்கிற பையன், மிஞ்சி போன 7 வயது 8 வயது தான். பாருங்க, அநேகருடைய வாழ்நாட்கள் மிக குறுகியதா இருக்கிறது. ஆனால் எத்தனை பேருக்கு வியாதிகள், மரண பயங்கள், மரண திகில்கள். இன்றைக்கு அநேகர் பலனுள்ளவர்கள் உயிரோடு இல்லை, பணம் உள்ளவர்கள் உயிரோடு இல்லை, திறமையுள்ளவர்கள் உயிரோடு இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பது தேவ கிருபையே. அநேகர் இன்றைக்கு இல்லாத போது கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள், நமது திறமை அல்ல, எத்தனை ஆபத்துக்கு நாம் தப்பித்திருக்கிறோம், எத்தனை விபத்துகளில் கர்த்தர் நம்மை காப்பாற்றியிருக்கிறார், எத்தனை கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார், எத்தனை மரண பயங்களுக்கு கர்த்தர் நம்மை நீங்களாக்கி இருக்கிறார், நாம் கூப்பிட்ட போதெல்லாம் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகள், பொல்லாப்புகள் நம்மை கர்த்தர் தூக்கி தாங்கி ஏற்றி வந்தார். எல்லாம் கிருபையே, தேவ கிருபையால் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் தேவன் நமக்கு தந்த அனுக்கிரகம். உங்களுக்கு ஒரு இடம், வீடு, ஆஸ்திகள், சொத்துகள், உடைமைகள், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இப்படி தேவன் தந்ததெல்லாம் கிருபையே, நாம் அனுபவிப்பதெல்லாம் கிருபையே. எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கு? நான் பெற்றுக்கொண்டதெல்லாம் கிருபையால், எல்லாம் தேவ கிருபையே. நான் இதுவரை அனுபவிக்கிறது, இதுவரை பெற்றுக்கொண்டது, இனிமேல் நான் சுதந்திரிக்க போவது எல்லாம் தேவன் எனக்கு கொடுத்த விலையேற பெற்ற கிருபையே. இப்படி எல்லாம் கிருபையால் பெற்றுக்கொண்டோம். ரட்சிப்பை கிருபையாய் பெற்றுக்கொண்டோம். எந்த விலையும் கொடுக்கவில்லை. நாம் ரட்சிக்கப்பட ஏதாவது விலை கொடுத்தோமா? இல்லை. இயேசு நமக்கு கிருபாதார பலியாய் மாறினார். அவரது இரத்தத்தினால் மீட்பு உண்டானது, பாவம் மன்னிக்கப்பட்டது, சாபத்துக்கு விடுதலையானோம், நித்திய ஜீவ நம்பிக்கை வந்தது. இப்படி எல்லாம் கிருபையாய் பெற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த கிருபையை நாம் இழந்து போகக்கூடாது. அந்த கிருபையை விட்டு வழி விலகி போய்விடக் கூடாது. அந்த கிருபையில் இருந்து வழி தவறி விடக் கூடாது. கிருபை மேல் கிருபை பெற வேண்டும். இயேசுவானவரே கிருபையில் விருத்தி அடைந்தார். தேவ கிருபையில் விருத்தி அடைந்தாராம். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்கள் கிருபையில் விருத்தி அடைய வேண்டும். கிருபை மேல் கிருபை பெற வேண்டும். ஏதோ ஒரு நாள் கிருபை பெற்றுவிட்டேன், ஏதோ ஒரு நாள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டேன், ஏதோ இன்றைக்கு ஒரு நாள் அபிஷேகம் பெற்றுவிட்டேன், என்றோ ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் பேசிவிட்டார் என்று திருப்தி படாதபடி அனுதினம் ஒவ்வொரு நாளும் கிருபை மேல் கிருபை பெற கர்த்தர் உங்களையும் என்னை முன்குறித்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து, ஆண்டவரே நாங்கள் கிருபை மேல் கிருபை பெற உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட சில காரியங்களை முன்வைக்க போகிறேன். நீங்கள் கிருபைகளை பெற்றுக்கொள்வது எப்படி? நீங்கள் கிருபையில் வளருவது எப்படி? நீங்கள் கிருபையை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி என்கிற சில காரியங்களை உங்கள் முன் வைக்க போகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் கிருபையினால் நிறைப்பாராக. நாம் ஒருவர் கூட கிருபைகளை இழந்து விடாதபடி நாம் எல்லாரும் கிருபையை சுதந்திரிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. முதலாவது ஒரு காரியம், யாருக்கு கிருபை கிடைக்கும்? யார் கிருபையில் வளர முடியும்? சங்கீத புஸ்தகம் 86ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை யாவரும் இணைந்து வாசிக்கலாம். 86ஆம் சங்கீதம் 5வது வசனம். என்னோடு கூட வேதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டிலே 724வது பக்கம், 86ஆம் சங்கீதம் 5வது வசனம். சத்தமா வாசிக்கலாமா? ஆண்டவரே நீர் நல்லவரும் கரமையேத்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் நல்லவர், மன்னிக்கிறவர், அது மட்டுமல்ல உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை
மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியம், யாருக்கு கர்த்தர் கிருபை தருவார், யார் கிருபையின் மேல் கிருபை பெருகுவார்கள், யார் கிருபையில் ஸ்திரப்படுவார்கள் என்றால், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கிருபை உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால், நீங்கள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்கு கிருபை தர வல்லவராய் இருக்கிறார். அவர் அப்படிப்பட்டவர்களுக்கு கிருபை மிகுந்தவராய் இருக்கிறாராம். அவர்களுக்கு தேவன் மிகுதியான கிருபைகளை தருவாராம். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு கிருபை உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அனுதினம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்வில கிருபை இருக்கும் என்றால் உங்களை மேலான உயர்வுக்கு கர்த்தர் கொண்டு போவார். மேலான ஆசீர்வாதங்களுக்கு தேவன் கொண்டு போவார். நீங்கள் நினைக்கிற பிரகாரமாய் அல்ல, மேலான நன்மைகளை, மேலான கிருபைகளை, மேலான உயர்வை கொடுப்பார். கிருபை உங்களை வாளாக்காமல் தலையாக்கும். கிருபை உங்களை கீழாக்காமல் மேலாக்கும். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு மிகுதியான கிருபையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அருகாமையில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரை தேடினால் கர்த்தர் கிருபை கொடுப்பார். பக்தன் மோசே அழகாய் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் காலை தோறும் உமது கிருபை புதிதாக இருக்கிறது. மோசே தனது ஜெபத்தில் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார். சங்கீதம் 90 சங்கீதம் 14 வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், 90 சங்கீதம் 14 வசனம் வாசியுங்கள். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் சாப்பாடு சாப்பிட்டு திருப்தியாகிற மாதிரி காலையில் கிருபையால் திருப்தியாக வேண்டும். அல்லேலூயா. மோசே எப்படி சொல்லிக்கிறார்? நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். எத்தனை பேர் கிருபையால திருப்தியாக விரும்புறீங்க? ஒவ்வொரு நாளும் நான் கிருபையால் திருப்தியாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் கிருபையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அவரை தேடுகிற பிள்ளைகள் வெறுமையானவர்களாய் அல்ல, கிருபையால் நிரப்பப்பட்டவர்களாய் செல்வார்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெறுமையாய் அல்ல, கிருபையாய் நிரப்பப்பட்டவர்களாய் செல்வார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உங்களை இன்னைக்கு வெறுமையா அனுப்ப மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சர்ச்சை விட்டு வெறுமையா போக மாட்டீங்க, ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு போவீங்க. பாஸ்டர் ஏதாவது பின்னாடி கிஃப்ட் வச்சு கதை கேட்காதீங்க. நான் இப்படி அடிக்கடி சொல்லுவேன், ஒருவேளை ஆண்டவர் தர்ற ஆலயத்தின் நன்மை கிருபையை பார்க்கிற மாதிரி இருந்தா, உதாரணமா ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போனா, எங்கேயாவது போனா, ஒரு கல்யாணத்துக்கு போனா எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா வாங்கிட்டு போயிடுவோம். நானா இருந்தாலும் கிஃப்ட் தர்றாங்க, நம்ம ஃப்ரீயா கொடுத்தா அதை விடுவோமா? சோத்திரம், எதையும் விட மாட்டோம். அதனால என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகலான்னு வாங்கிட்டு போவோம். நான் இப்படி நினைப்பேன், ஆண்டவரே நீங்க தர்ற கிருபையை மட்டும் ஜனங்கள் பார்க்குற மாதிரி இருந்தா, ஒரு நல்ல கலர் பேப்பர்ல நல்ல சுத்தி நல்ல கிஃப்ட் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருந்தா என்ன பண்ணுவாங்க? சர்ச்சுக்கு யாராவது வராமல் இருப்பாங்க நினைக்கிறீங்க? வாரம் வாரம் வந்தா இல்லை டெய்லி வந்தா ஆண்டவர் ஒரு கிருபையை பார்க்குற மாதிரி வச்சு ஒரு நல்ல பொருள் மாதிரியோ இல்லை ஒரு நல்ல ஒரு பணம் மாதிரியோ ஏதோ ஒரு ரேப்பர்ல போட்டு இது திஸ் இஸ் அ காட்ஸ் கிரேஸ், யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்குலாம் என்ன இருக்கு? காட்ஸ் கிரேஸ் எடுத்துட்டு போகலாம் அப்படின்டா. சோத்திரம். நான் நினைக்கிறேன் ஒரு ஆத்மாவும் என்ன பண்ண மாட்டாங்க, இதை வாங்க வராம இருக்க மாட்டாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த கிருபையை நம்ம பார்க்க முடியாது. அந்த ஆசீர்வாதம் நம்ம ஆத்மாவுக்குள்ள நமக்குள்ள கர்த்தர் தருகிறார். அந்த கிருபையை நாம் அனுபவிக்க முடியும். அதை நாம் நிறைவாய் ஆத்மாவிலே திருப்திப்பட்டவர்களாய் போக முடியும். மோசே பாருங்க, மன்னாவால நல்ல திருப்தியானவர் தான். ஆனா என்ன கேட்கிறார்? ஆண்டவரே நாங்க கிருபையால திருப்தியானவர். அன்பானவர்களே, நீங்க உலகத்துல நிறைய ஆசீர்வாதங்களால் திருப்திப்படலாம், பணத்தால் திருப்திப்படலாம், சுகத்தால் திருப்திப்படலாம், பலவித
உலக பிரகாரமான ஆதாரங்களால் மேன்மைகளால் திருப்திப்படலாம். ஆனால் உங்க ஆத்துமா திருப்திப்பட கிருபை ரொம்ப அவசியம். நீங்க கர்த்தருடைய கிருபை இருந்தால்தான் அதில் வருகிற திருப்தியை பார்க்க முடியும். யாருக்கு கிருபை கிடைக்கும்? யார் கிருபையில் பெருக முடியும்? அவரை நோக்கி பார்க்கிற, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கிருபை உண்டு. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இரண்டாவது காரியம், யாருக்கு கிருபை பெருகும், யாருக்கு கிருபை உண்டு? சங்கீத புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். விசுவாசமா ஆமென் சொல்லலாமா? இரண்டாவது காரியம், யாருக்கு கிருபை உண்டு, யார் கிருபையில் பெருகுவார்கள் என்றால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிருபை உண்டு. சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிருபை உண்டு. இதுக்கு பேர் தான் சேர்ந்து சொல்றது. ஆமென். மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிருபை உண்டு. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையா இருக்கு. ஆமென். பாருங்க, வேதத்துல சில வசனங்கள் எதிர்ப்பதம் இருக்கு, எதிர் பதங்கள் உண்டு. உதாரணமா மாம்ச வழிகள் மரணம், ஆவியின் வழிகள் ஜீவன். இது போல எதிர் பதங்கள், எதிர் வார்த்தைகள் உண்டு. துன்மார்க்கன், நீதிமான் என்ற எதிர் வார்த்தைகள் உண்டு. இந்த வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. துன்மார்க்கனுக்கு என்ன உண்டா? அநேக வேதனை உண்டு. அடுத்து இதற்கு எதிர்ப்பதமா இப்படிதான் அந்த வார்த்தை வந்திருக்கணும் நான் நினைக்கிறேன். நீதிமானுக்கு இல்லாவிட்டால் கர்த்தரை நம்புகிறவனுக்கு வேதனைகள் இருக்காது என்று சொல்லியிருந்தா நியாயமா இருந்திருக்கும். எத்தனை பேர் நான் நினைக்கிற மாதிரி நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்க வித்தியாசமா நினைச்சா கர்த்தருக்கு சொல்றோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்புகிறவனுக்கோ என்ன உண்டாம்? கிருபை உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க வேதனை இல்ல, கஷ்டம் இல்ல, பாடுகள் இல்ல அப்படி சொல்லாம கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிருபைகள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்க துன்மார்க்கனை கண்டு சோர்ந்து போகாதீங்க. சில நேரங்களில் அநேக தேவ பிள்ளைகளுடைய பிரச்சனை என்னன்னா, துன்மார்க்கன் நல்லா இருக்கிறத பார்த்து நமக்கு பொறுக்க மாட்டேங்குது, சோர்ந்துடும். உலகாதீங்க. வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் புல்ல போல முளைத்து சூரியன் அஸ்தமிக்கும் போது பட்டு போவான். ஆனால் நீதிமான் அப்படி அல்ல, பனையை போல் செழிப்பான். துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அன்பானவர்களே, இந்த துன்மார்க்கன் என்னதான் சொத்தை சேர்த்தாலும், என்னதான் ஆஸ்திகளை சம்பாதிச்சாலும், உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும் கிருபையை பெற முடியாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? துன்மார்க்கனுக்கு என்ன கிடைக்காது? கிருபை கிடைக்காது. அவனுக்கு கர்த்தர் அநேக வேதனைகளை வைத்திருக்கிறார். பணக்கார மாதிரி தெரியும், சொத்துள்ளவன் போல தெரியும், ஆனா அவன் படுற வேதனை உங்களுக்கு தெரியாது. ஒருமுறை நான் வளர்ந்த சபையில் எங்க பாஸ்டர் சொன்ன ஒரு சம்பவம். அப்போது அவர் அருப்புக்கோட்டையில ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஏஜி ஸ்தாபனத்துல அருப்புக்கோட்டை பகுதியில் ஊழியம் செய்யும் போது ஒரு நாள் இரவு ஊழியத்தை முடித்து விட்டு ஒரு 12 மணிக்கு மேலே வந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய லாரி, கல்குவாரி ஓனர், பல லாரி அவர் பேர்ல ஓடுது. அவர் இப்படி போற வழியில குறுக்க வந்து நின்று பாஸ்டர் நில்லுங்கட்டாராம். இவருக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. என்னடா நைட்டு 12 மணிக்கு மேல நடுவில் நிப்பாட்டி கல்குவாரி ஓனர் எப்படி இருக்கும்? ஆளு பார்க்க அப்படி வாட்டு தாட்டம் முரணை நின்றுக்கிட்டு மறைச்சு நிப்பாட்டி நில்லுங்க பாஸ்டர் மிரட்டுறாரு. என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. நிப்பாட்டி, என்ன பிரதர் உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் உள்ள வாங்க பாஸ்டர் அப்படின்ட்டாராம். இது கொஞ்சம் பக்கடாயிருச்சு. நிறுத்துறதுக்கே நமக்கு பயம் தாங்கல. உள்ள வாங்கன்னா என்ன பண்றது? உள்ள போனாராம். சரி, விசுவாசத்துல சரி என்னன்னு தெரியல. உள்ள போனா நேர ஆபீஸ் ரூம் கூட்டு போனாராம். இன்னும் கொஞ்சம் இருக்கிறவருக்கு ப்ரெஷர் கொஞ்சம் கூடிட்டே போகுது. என்ன சொல்ல போறாரோ, ரோட்ல மறைச்சாரு, உள்ள வாங்கிட்டாரு. இப்ப ஆபீஸ் ரூமுக்கு கூட்டு போறாரு. ஆபீஸ் ரூம் கூட்டு போய் பெரிய சூட்கேஸ் எடுத்து மேல டேபிள் வச்சு திறந்து காமிச்சாராம். சூட்கேஸ்லாம் பணத்தை காமிச்சிட்டு சொன்னாராம், பாஸ்டர் என்கிட்ட சொத்துக்கு குறையே இல்லை, பணத்துக்கு குறையே இல்லை, எனக்கு தூக்கமே இல்லை பாஸ்டர், நான் தூங்கி பல வருஷம் ஆகுது, நான் நடைப்பிடமா நடந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் என்ன மாஸ்டர் பண்ணிட்டு கேட்டாராம். சொல்றேன், ஐயா இதுக்கா இது எவ்வளவு பயப்படுத்துன? அவரை பார்த்து சொன்னாராம், அன்னைக்கு அவருக்கு சுவிசேஷம் சொல்லி, துன்மார்க்கமா வாழ்ந்தா வேதனை தான் இருக்கும், கர்த்தரை நம்பினா கிருபை கிடைக்கும்.
என்று அந்த மனிதனுக்கு கிருபையை குறித்து பிரசங்கித்தாராம். இயேசுவை குறித்து சொன்னாராம். அன்பான தேவ பிள்ளைகளே, துன்மார்க்கன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் என்று சோர்ந்து போகாதீங்க. துன்மார்க்கனுடைய வெற்றிகளையும் உயர்வையும் பார்த்து அவருடைய ஆஸ்திகளை பார்த்து பொறாமப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தேவன் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். உங்களை தேவன் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். உங்கள் மேலே தேவன் தமது தயவை கொடுப்பார். உங்களை தேவன் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சபையில சொல்லியிருக்கிறேன், நான் ஆணித்தரமா அதை விசுவாசிக்கிறேன். ஒரு நீதிமானின் ஆசீர்வாதம் அவனுக்கானது மட்டுமல்ல, அவன் தலைமுறைக்கானது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கிறேன்னு நினைக்கிறேன். வீட்டு உங்களுக்காக சொல்றேன். ஒரு நீதிமானின் ஆசீர்வாதம் அவனுக்கானது மட்டுமல்ல, அவன் சந்ததிக்கானது, அவன் தலைமுறைக்கானது. அவன் சந்ததி அதை அனுமதிக்கும், அவன் தலைமுறை அதை ருசிக்கும். ஏனென்றால் இது கர்த்தருடைய சந்ததி. அல்லேலூயா. அப்ப துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு, நீதிமானுக்கு கிருபைகள் உண்டு. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சில போராட்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், சில கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா அந்த கஷ்டத்தின் நடுவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருபையை வச்சிருக்கிறார். சில போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த பிரச்சனை நடுவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்கும் நேரிடுகிற சோதனை தான் நமக்கும். ரொம்ப சொல்லாதீங்க எனக்கு மட்டும்தான் பிரச்சனை பாஸ்டர். எல்லாருக்கும் ஊழியத்துல கேட்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் சந்திச்ச மாதிரி பிரச்சனை யாரும் சந்திச்சது இல்லை. இதே மாதிரி தான் எல்லாரும் டைலாக் சொல்லுவாங்க. சோத்திரம், இதே டைலாக் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அவங்க பிரச்சனை பெருசு. பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு உங்க பிரச்சனை பெருசு, எனக்கு என் பிரச்சனை பெருசு. அல்லேலூயா. அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை பெருசு. எல்லாரும் சொல்லுவாங்க, என்னைய மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்க முடியாது, என்னைய மாதிரி பாடுகள் அனுபவிக்க முடியாது, என்னைய மாதிரி போராட்டங்கள் அனுபவிக்க முடியாது. உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்க கஷ்டம் பெரிதா இருக்கலாம், உங்க பாடுகள் பெரிதா இருக்கலாம், நீங்க போகிற வலிகள் வேதனைக்குரியதா இருக்கலாம். ஆனா உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். வேதம் சொல்கிறது, திராணிக்கு மேல கர்த்தர் உங்களை சோதிக்க விட மாட்டார். சொல்லுங்க, திராணிக்கு மேல. சொல்லுங்க, என் திராணிக்கு மேல, என் கெப்பாசிட்டிக்கு மேல எனக்கு ஆண்டவர் கஷ்டம் தர மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனா நீங்களா தேடக்கூடாது சார். நீங்களா தூக்கி தலையில பெரிய கல்லை தூக்கி வச்சுக்கிட்டு கர்த்தாவே இந்த கல்லை தூக்கி போடுட்டா ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் அந்த கல்லை தூக்கி மேல என்ன பண்ணல. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை தெரியுமா? நம்ம பெரிய கல்லை தூக்கி வச்சுக்கிறோம். தூக்கி வச்சுட்டு ஆண்டவர் இந்த கல்லை இறக்கி விடுங்க. தூக்கிறப்பெல்லாம் முடிஞ்சிச்சு, இறக்குறதுக்கு. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு திராணிக்கு மேல சோதிக்கப்பட விட மாட்டார். தாங்கும் பலனை கொடுப்பார், தப்பி செல்லும் போக்கையும் உண்டாக்குவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு கிருபை உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் பலவீனத்திலே ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார். 3 முறை கேட்கிறார், தேவனே இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கட்டும், இது என்னை கொட்டுகிற ஒரு பிசாசின் தூதனாய் இருக்கிறதே, நீங்கட்டும் என்று 3 முறை ஜெபிக்கிறார். ஆண்டவர் பாருங்க, ஒரு சுகமோ விடுதலையோ அற்புதமோ செய்யல. அந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப சைலண்டா அன்பான அந்த பிரதான ஒரு அப்போஸ்தலனை பார்த்து சொல்லுகிறார், மகனே என் பலவீனம் நீங்கட்டும் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறாய், கவலைப்படாதே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். ஒருவேளை நீங்க யாராவது சில போராட்டத்தை பார்த்து பல நாட்களா ஜெபிக்கிற, இந்த போராட்டம் மாறலையே, இந்த பிரச்சனை நீங்களையே, ஏன் இது எனக்கு நீங்காத போராட்டமா இருக்கிறது என்று கலங்கி யாராவது சோர்ந்து போய் இருந்தா, ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, இந்த பிரச்சனை போராட்டத்தை கண்டு சோர்ந்து போகாதே, என் கிருபை உனக்கு போதும். இந்த காலை நேரத்தில் நான் உனக்கு அந்த கிருபையை தருகிறேன். அந்த பிரச்சனையை மேற்கொள்ள, அந்த போராட்டத்தை கடந்து செல்ல, அந்த போராட்டத்தின் நடுவே உன் பலவீனத்தில் பலன் வரத்தக்கதாக என் கிருபையை உனக்கு தருகிறேன். அந்த கிருபை சுகத்தை காட்டிலும் மேலானது, அற்புதத்தை காட்டிலும் மேலானது, விடுதலையை காட்டிலும் மேலானது. அந்த கிருபையால் நீ மேற்கொள்ளுவாய். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், யாருக்கு கிருபை உண்டு? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிருபை உண்டு. மூன்றாவது ஒரு காரியம், சீக்கிரமா வாசிங்க. 103ஆம் சங்கீதம் 11வது வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஹல்லேலூயா.
மூன்றாவது காரியம், யாருக்கு கிருபை உண்டு? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு கிருபை உண்டு. சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு கிருபை உண்டு. பாருங்க, இந்த வசனம் ரொம்ப அருமையா சொல்லுது. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரம் இருக்கோ அவ்வளவு அதிகமாய் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த கிருபை உண்டா. அல்லேலூயா. பூமிக்கும் வானத்துக்கும் அளவு தெரியுமா யாருக்காவது? சயின்ஸ் டீச்சர் யாராவது இருக்கிறீங்களா? சோத்திரம். எவ்வளவு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? விஞ்ஞானிகள் இந்த காற்று மண்டலம் சொல்றாங்க, அடுத்து விண்வெளி மண்டலம் சொல்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச லைட்னிங் பவர் வச்சு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் கால்குலேட் பண்றாங்க. இன்னும் விண் மண்டலத்துக்கு முழுமையான ஆராய்ச்சி கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் திடீர்னு ஒரு நாள் நியூஸ் பேப்பர் பார்த்தா ஒரு புதிய கோளை கண்டுபிடித்து விட்டோம் என்று செய்தி வரும். இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும், இவ்வளவு விஞ்ஞானம் பெருத்தாலும் இன்னும் விண் மண்டலம் முழுமையான ஆராய்ச்சி வந்துட்டான்னு கேட்டா தெரியல. அனந்த ஞானம் உள்ள தேவன் ஒருவரே அறிவார். ஒவ்வொன்றும் அறிவியல் விஞ்ஞானங்கள், ஒவ்வொரு நாளும் புது புது கண்டுபிடிப்புகள். வானத்தின் உயர்வு என்ன? நமது தேவன் வானாதி வானங்களிலும் மேலானவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர். அவருடைய கிருபையின் அளவை பாருங்கள். இந்த பூமியில் இருந்து வானத்தின் உயர்வு எவ்வளவோ அந்த அளவுக்கு யார் மேல் அந்த கிருபை வரும்? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இந்த கிருபை வேணும்னா உங்களை நான் தாழ்மையா உற்சாகப்படுத்துறேன். தேவ பயத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நீங்க தேவ பயத்தை தரித்துக் கொள்வீர்கள் என்றால் யோசித்து பாருங்க, எவ்வளவு கிருபை. ஒரு அடி அல்ல, கொஞ்சம் அல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் வானத்துக்கும் உயர்வான அளவுக்கு கிருபையை கர்த்தர் தருவேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த தேவ பயம் உங்களை பூரண கிருபைக்குள் நடத்தும். பாருங்கள், நோவா வாழ்ந்த காலத்தில் எல்லாரும் பாவம் செய்தார்கள். தேவ பயமே இல்லை. நியாய தீர்ப்பு வரும் என்ற பயம் இல்லை. நோவா நீதியை குறித்து பிரசங்கித்தான், நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்தான். இதோ ஆண்டவர் பெருமழையை கொடுக்க போகிறார், எல்லா பாவத்தையும் அழிக்க போகிறார் என்று சொன்னபோது கூட தேவ பயம் வரவில்லை. ஆனால் நோவா தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை காத்துக் கொண்டான், ரட்சித்துக் கொண்டான். இந்த காலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் பயபக்தி உள்ளவர்களாய், தேவ பயபக்தி உள்ளவர்களாய் கிருபையை பெற்று ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த காலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துறேன். உங்க எல்லாருக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைப்பதாக. இத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே உமது கண்களில எனக்கு ஒரு கிருபை இருக்கட்டும் ஐயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? என் குடும்பத்துக்கு ஒரு கிருபை இருக்கட்டும் ஐயா, என் சபைக்கு ஒரு கிருபை இருக்கட்டும் ஐயா. நோவாவை போல நானும் என் குடும்பமும் என் சபையும் காக்கப்படத்தக்கதாக உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் மாற என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்த வாரங்கள் கூட இதை குறித்து நான் சொன்னேன். தேவ பயம் இருந்துட்டா நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா மாறிட்டீங்க. தேவ பயம் இருந்துட்டா உங்க மேல கிருபைகள் பெருகும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தார், அவங்க பிள்ளைகள் பேசின வார்த்தை என்னால மறக்க முடியாது. அவங்க பிள்ளைகள் பேசும்போது அவங்க எப்படி பேசிக்குவாங்கன்னா, அவங்க ஒரு தவறு பண்ணிட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த தவறை பண்ண மாட்டேன், ஒரு தவறு பண்ண வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அப்படி பேசுவாங்க. இப்படி நான் செய்யலாம், ஆனாலும் இந்த தவறை நான் செய்ய மாட்டேன், இந்த தவறை நான் செஞ்சா கர்த்தர் என்னை அடிப்பார் என்ற பயம் அவங்களுக்கு. நான் பேசுறத கண் கூட பார்த்துருக்கிறேன். இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன், இந்த தப்பை செஞ்சா ஏசப்பா என்னை அடிச்சிருவார். நான் பார்த்துருக்கேன், என்னடா இப்படி பேசுறாங்க இந்த பிள்ளைகள். என்ன ஒரு பயபக்தி பாருங்க. அந்த பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், சிந்தை, ஒரு தீர்மானம். நான் பார்த்த அந்த பிள்ளைகளுக்கு மேல கிருபை இருக்கிறத பார்க்கிறேன். அந்த பிள்ளைகள் மேல தேவ கிருபை இருக்கிறத பார்க்கிறேன். உலகத்தால் அனுபவிக்காத ஆசீர்வாதங்கள் அந்த பிள்ளைகள் அனுபவிக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்கள். மனுஷனுக்கு அல்ல, உலகத்துக்கு அல்ல, உலகத்தின் காரியங்களுக்கு அல்ல, அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பதால் பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் கிருபை அவர்கள் மேல் காணப்படுகிறது. என் ஜெபம், நமது சபையில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக.
எல்லார் மேலும் அப்படிப்பட்ட கிருபையை பொழிந்தருள்வாராக. நீங்கள் கிருபையால் நிரப்பப்பட்டிருப்பீர்களாக. ஹalleluya. நான்காவது ஒரு காரியம், யார் மேல் கிருபை உண்டு, யாருக்கு கிருபை பெருகும்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடியே இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமென் ஹalleluya. அந்தபடியே இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள், மனத்தாழ்மையை தைத்துக் கொள்ளுங்கள். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். நான்காவது காரியம், யாருக்கு கிருபை உண்டு? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எந்தெந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் தங்களை தாழ்த்தி கீழ்ப்படிந்து இருக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவன் விசேஷித்து கிருபை வைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, மூப்பருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். தேவன் நமக்கு வைத்திருக்கிற அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடங்கள். ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள். தாழ்மை உள்ளவர்கள் மேல் தேவன் கிருபையை வைக்கிறார். இன்னைக்கு நிறைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? யாரும் தங்களை தாழ்த்த ஆயத்தமா இல்லை. சோதரம் அல்லேலூயா. நிறைய குடும்பங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி கவுன்சிலிங்ல ஒரு பிரபலமான ஃபேமிலி கவுன்சிலிங் சொல்லுகிற ஒரு ரைட்டர் அவங்க சொன்ன ஒரு கருத்து, இன்றைக்கு இருக்கிற குடும்பத்தின் பெரிய பிரச்சனை என்னவென்றால் சுயநலம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா செல்ஃபிஷ்னஸ். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தோ தாழ்ந்து போக மனசே இல்லை. நீ பெரியாளா நான் பெரியாளா, கணவர் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம், நீ பெரியாளா நான் பெரியாளா. அது மட்டும் குடும்பத்தில் மட்டுமல்ல, வேலை ஸ்தலத்தில், படிக்கிற இடங்களில் இன்றைக்கு சுயநலம் மேலோங்கி விடுவதால், பெருமைகள் அவர்களை குறித்த ஈகோ மேலோங்கி இருப்பதால் மனத்தாழ்மை வருவதில்லை, தாழ்மை உள்ள எண்ணங்கள் கிடைப்பதில்லை. ஆதலால் அவங்களால சேர்த்து பயணிக்க முடிவதில்லை. தாழ்மை இல்லாத இடத்துல தேவன் இருக்க மாட்டார். பெருமை உள்ள இடத்துல பிசாசு தான் இருப்பான். இப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், வாட் இஸ் சென்டர் ஆஃப் சின்? எது பாவத்தின் மையப்புள்ளி? வாட் இஸ் சென்டர் ஆஃப் சின்? SIN. வாட் இஸ் சென்டர் ஆஃப் சின் என்று கேட்டால் ஐ, நான், சுயம், எனக்கு, என் விருப்பம், என் ஆசை, என் இஷ்டம், என் வழி, எனது காரியம் என்று சிந்திக்கிற சிந்தனை பாவத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு நாம் சொல்லுகிற பிசாசானவன் யார் தெரியுமா? ஒரு நாளில் அவன் பிரதான தூதன், லூசிபர் என்கிற பிரதான சாத்தானிகளுக்கெல்லாம் சாத்தான். யார் தெரியுமா? ஒரு நாளில் தேவ சமூகத்தில் இருந்த பிரதான தூதன் மிகாவேல், காபிரியல் என்கிற தூதனோடு கூட பிரதான தூதர்களில் ஒருவனாய் இருந்தவன். ஏன் விழுந்து போனான் தெரியுமா? வேதத்தில் பார்க்கிறோம், நான் தேவனுக்கு மேலாக என் சிம்மாசனத்தை வைப்பேன், என் ராஜ்யம், எனக்கு மகிமை வேண்டும், எனக்கு உயர்வு வேண்டும், நான் ஆண்டவருக்கு மேலானவனாய் இருப்பேன் என்கிற சுயம் வந்தபோது அவன் விலத் தள்ளப்பட்டான். தேவ தூதன் சாத்தானாய் மாறி போனான். ஒரு பெருமை ஒரு தேவ தூதனையே சாத்தானை மாற்றும் என்றார். ஒரு சுயநலம், ஒரு மேட்டிமையான எண்ணம், ஒரு மேட்டிமையான செயல்கள் தேவ தூதனையே சாத்தானை மாற்றும் என்றால் பாவமான மனுஷர்கள் நாம் ஏமாற்றோம். பெருமை, சுயநலம், மேட்டிமை எப்போதும் தேவனுக்கு எதிரானது. எனக்கு இந்த வார்த்தை எனக்கு நடுக்கமா இருக்கு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரா? எதிர்த்து இருக்கிறார். ஐயோ பரிதாபம். பெருமை உள்ளவனை தேவனுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா கூட சரி, ஏதோ பிடிக்காதுதானே. பெருமை உள்ளவனை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார் அப்படி சொன்னா கூட ஏதோ ஆசீர்வாதம் தானே கிடைக்காதுன்னு நினைக்கலாம். பெருமை உள்ளவனோட தேவன் என்ன பண்ணுவாராம்? எதிர்த்து நிற்பார். சோத்திரம். யாரு ஆண்டவரோட சண்டை போடுறதுக்கு யாராவது இருக்கிறீங்களா? எதிர்த்து சண்டை போட்டு ஆண்டவரோட ஜெயிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி யாருக்காவது இருக்கா? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்பாராம். பாருங்கள், அன்றைக்கு பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் ராஜா நேபுகாத் நேச்சார், வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் நேபுகாத் நேச்சார் தனது அரண்மனையின் உட்புறையின் மேல் நடந்து சென்று
இது என் சாம்ராஜ்யம், நான் கட்டின மகா பாபிலோன் என்று பெருமை பேச்சு பேசினான். தன்னை குறித்து மேட்டிமையானவைகளை சொன்னான். வானத்திலிருந்து கர்த்தர் சத்தம் வந்தது, நீ பெருமைப்பட்டபடியால் மேட்டிமையானவைகளை சொன்னபடியால் உன்னை ராஜஸ்தானத்திலிருந்து நான் தள்ளி போடுகிறேன். நீ மனுஷனாய் இராதபடி இனி நீ காடுகளுக்குள் ஒரு மிருகஜீவன்கள் போல் அலைவாய் என்று ராஜஸ்தானத்திலிருந்து தள்ளி விட்டு விட்டார். யோசித்து பாருங்க, பெரிய பெருமை கொண்ட ராஜாவையே கர்த்தர் தண்டித்து உணர்த்தினார். நீங்களும் நானும் எம்மாத்திரம். என் ஜெபம், உங்களுக்கு தேவன் நிறைவான கிருபை தருவாராக. அதற்கு இருக்கிற ஒரே வழி, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். அதுக்காக இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் தாழ்மையா இருப்போம், கர்த்தர் கைவிட மாட்டார். நான் நிச்சயம் சொல்றேன், உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க தாழ்ந்து இருப்பதனால உங்களை ஏமாறி நினைச்சா சோர்ந்து போகாதீங்க. உங்க குடும்பத்துல நீங்க தாழ்ந்து இருப்பதனால உங்களை ஏமாறி பலன் சொன்னா அதுக்காக கவலைப்படாதீங்க. சபையில நீங்க பொறுமையா இருக்கிறனால இவங்களுக்கு ஒண்ணு தெரியாது ஏமாறி யாராவது நினைச்சா அதுக்காக சோர்ந்து போகாதீங்க. உங்க மேல தேவன் கிருபையை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கிருபையை தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு அழகா சொன்னார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு படிக்க வேண்டிய நிறைய பாடம் இருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நீங்க ஆண்டவர் இயேசு வந்து வாங்கப்பா உங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி தர போறேன் அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? சிலர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஏசப்பா எப்படி அற்புதம் செய்யறதுன்னு சொல்லி தருவாரு போல, ஏசப்பா எப்படி பிசாசை துரத்துறதுன்னு சொல்லி தருவாரு போல, ஏசப்பா எப்படி தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றுறதுன்னு சொல்லி தருவாரு போல, ஏசப்பா எப்படி மரித்து 4 நாள் ஆனா எலும்பு செய்யறது எப்படின்னு சொல்லி தருவாரு போல நம்ம நினைப்போம். அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? யாராவது கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு நாள் பேதுரு பவுல் அவங்க ஊழியத்தை பார்த்து ஒரு மாய வித்தைக்காரன் கேட்டான், அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்ட மாதிரி நிறைய தேவ பிள்ளைகளுக்கு அப்படி ஆசை இருக்கு. தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றணும், மரித்தவரை உயிரோட எலும்ப பண்ணணும், நல்லது, கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். ஆனா ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு எதை கற்றுக்கொள்ள சொன்னார்? தம்முடைய சீசர்களை பார்த்து, தம்மை பின்பற்றின பிள்ளைகளை பார்த்து சொன்னார், I am a meek and humble. அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் சாந்தமும் மனத்தாழ்மையும். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. பாருங்க, ஆதலால் தான் ஆண்டவர் இயேசு மிகுந்த கிருபை பெற்றவராய் இருந்தார். ஆண்டவர் இயேசுக்குள் பூரண கிருபை இருந்தது, அவர் மேல் தாராளமான கிருபை இருந்தது, அவர் கிருபை நிறைந்தவராகவே இருந்தார். இந்த காலை நேரத்தில் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், உங்க வாழ்க்கையில கிருபை பெருக வேண்டும் என்றால் தாழ்மை மிக மிக அவசியம். நீங்கள் தாழ்மையா இருந்தால் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். அதுக்காக சூழ்ந்து போகாதீங்க, உங்களை தேவன் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் இயேசு தம்மை தாழ்த்தினபடியால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். நீங்க உங்களை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துவார். கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை உண்டு. ஆமென். கடைசி ஒரு காரியம், யார் வாழ்வில் கிருபைகள் பெருகும்? யாருக்கு தேவன் நிறைவான கிருபையை தருவார்? தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், வேதாகமம் வைத்திருக்கிற எல்லாரும். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 1043வது பக்கம். நல்ல முழுபலமாய் சத்தமாய் வாசிக்கலாம். தானியேல் 9:4 சத்தமா வாசிக்கலாமா? என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அல்லேலூயா. இங்கு தானியேல் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் ஜெபிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அன்பானவர்களே, யாருக்கு கர்த்தர் கிருபையை காக்கிறார், யார் மேல் கர்த்தர் தமது கிருபையை தருகிறார் என்றால் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து
அவர் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. கடைசியாக ஒரு காரியம், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் மேல் கிருபை உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்துக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, வேத சத்தியத்துக்கு யார் யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கிருபை கிடைக்கும். அன்பானவர்களை கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டு பிரமாணம் 10 கட்டளைகளை மோசே சீனாய் மலையிலே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்தார். புதிய பிரமாணம், புதிய உடன்படிக்கை கிறிஸ்து இயேசுவினாலே நம்ம எல்லாருக்கும் கிடைத்தது. இந்த புதிய பிரமாணத்தின்படி நமக்கு இரட்சகர் இயேசுவே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்ப நீங்களும் நானும் இயேசுவை பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள். இந்த வசனத்தை பெற்றவர்கள் கிருபை பெற்றவர்கள். இந்த சத்தியத்தை பெற்றவர்கள் கிருபை பெற்றவர்கள். அவர் கிருபையுள்ள தேவனாய் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய உங்கள் வாழ்வில் கிருபை பெருகும். காரணம், அவருடைய வார்த்தை எல்லாம் கிருபை பொருந்தினதாக இருந்தது. அவர் கிருபையுள்ள வார்த்தைகளை தந்தார். அன்பானவர்களே, நீங்கள் கிருபையில் வளர கிறிஸ்து இயேசுவின் வசனத்தை பற்றிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் வசனத்தை செவி கொடுத்து அதன்படி நடக்க வேண்டும். அப்போது கிருபைகள் உங்கள் வாழ்வில் பெருகும். தேவன் தருகிற கிருபையில் நீங்கள் மென்மேலும் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். ஒவ்வொரு நிருபத்திலும் பார்ப்பீர்கள் என்றால் கடைசி முடிக்கும் போது பரிசுத்த ஆவியினால் தேவ மனிதர்களை ஏவப்பட்டு எழுதுகிற ஒரு காரியம், கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள கிருபையில் நீங்கள் பெருகுவீர்களாக, வளர்வீர்களாக. ஏனென்றால் அந்த வசனமானது உங்களுக்குள் தேவ கிருபையை பெருக செய்து கொண்டே இருக்கும். இந்த வசனத்தில் வளர வளர, சத்தியத்தில் வளர வளர நீங்கள் கிருபையில் பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே எனது தாழ்மையான ஒரு மன்றாட்டு வேண்டுதல், ஒரு உற்சாகமான வார்த்தை உங்களை பார்த்து, அவரது கற்பனைகளை கை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிறைவான கிருபையை தருவார். அவர் தமது கிருபையை உங்களுக்காக காத்து நடத்துவார். வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. இவை பொழுது கைவிட்டேன், ஆனாலும் மிகுந்த இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொண்டேன். என் கிருபை உன்னை விட்டு விலகாது. தமது கிருபையை நம்மை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் நீங்க எல்லாரும் கிருபை பெற்றவர்கள். ஆதலால் தான் ஆலயத்தில் இருக்கிறீர்கள். இந்த கிருபையில வளருங்கள், பெருகுங்கள். இந்த கிருபை உங்களை ஆசீர்வதிக்கும். எனது தாழ்மையான ஜெபம், ஒருவரும் கிருபையை இழந்து போகக்கூடாது. ஒருவரும் கிருபையை வீணடித்து விடக்கூடாது. இது தேவன் தருகிற பெரிய ஆசீர்வாதம். இதை வாஞ்சிப்போம், தேடுவோம், இதை அனுபவிப்போம், பெற்றுக் கொள்ளுவோம், இதில் வளருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவை கிருபையே. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிற வழி, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கிருபை உண்டு. சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கிருபை உண்டு. உங்களுக்கு கிருபை உண்டு. இரண்டாவது, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிருபை உண்டு. உங்களுக்கு கிருபை உண்டு. சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிருபை உண்டு. மூன்றாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கிருபை உண்டு. உங்களுக்கு தேவன் அந்த கிருபையை தருவார். நான்காவது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை உண்டு. ஐந்தாவது, அவரது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு கிருபை உண்டு. ஆண்டவர் தாமே தமது கிருபையினால் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படி கண்கள்